பிதாவே எமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலவெளியிலே எங்களை சிவபலியாக நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் முழுதும் சிவபலியாக ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, கடந்த 7 மாதமாக அற்புதமாய் நீர் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் ஊழியங்களையும் அற்புதமாய் நீர் வழிநடத்தினீர். ஆண்டவரே, இந்த 8வது மாதத்திலே நம்முடைய கரம் எங்களோடு விளங்கும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்கு முன்பதாக சென்று எல்லாவற்றையும் செவிப்படுத்துவீராக. இந்த மாதத்திலே அனுகூலமான ஆச்சரியமான காரியங்களை நீர் எங்களுடைய குடும்பங்களிலே, ஊழியங்களிலே, தேசங்களிலே, எங்களுடைய தனிப்பட்ட விதங்களிலே நீர் செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாஞ்சிகளும் எதிர்பார்ப்புகளும் நிறைவேற்றப்படட்டும். இந்த மாதத்திலே அனுகூலமான காரியங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும், தடைகள் உடைக்கப்படட்டும், வஞ்சிக்கிற ஆவிகள் அழிக்கப்பட்டு போகட்டும். ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும். என்னுடைய ஊழியங்கள் மேல் நம்முடைய வல்லமை இந்த மாதத்திலே விளங்கட்டும். தகப்பனே, அல்லேலூயா, அல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொன்னீரே. உம்முடைய ஆவியின் வல்லமையினாலே நீர் எல்லாவற்றையும் நீர் செய்து முடிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு வர வேண்டிய பிள்ளைகளை கொண்டு வாங்க, தடைகளை நீக்கி போடுங்க. துவக்கம் முதல் முடிவரை நீரை வல்ல பிரசன்னராய் இருந்து எங்களை வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். பாடுகிற பாடல்கள், ஆராதனை நேரம், தேவ செய்தி எல்லாவற்றையும் அபிஷேகித்து தாங்க. ஆண்டவரே, உம்முடைய கிருபை இந்த நாளிலே விளங்கச் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்படைக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் தாவே, ஆமென். Praise the Lord. கிருபை இதே தேவ கிருபை இதே தாங்கி நடத்தியது என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். கிருபை இதே தேவ கிருபை இதே, கிருபை இதே தேவ கிருபை இதே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்து நம்ம ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்து நம்ம ஆனந்திப்போம். அருயிரன்பராயே எங்களுடனே ஜீவிய பாதையிலே சுபர அன்பராயே எங்களுடனே ஜீவிய பாதையிலே அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தை காத்தனரே. அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தை காத்தனரே. கிருபை இதே, எல்லாம் கையில தட்டி பாடுவோம். ஆமென். கிருபை இதே தேவ கிருபை இதே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். வார்த்தையினால் அவர் தீர்த்தாரே வியாதியும் வேதனையும் வைத்தியராய். வார்த்தையினால் அவர் தீர்த்தாரே வியாதியும் வேதனையும் இயேசுவல்லால் சார்ந்திடவோ இகமதில் வேறெமக்காருமில்லை. இயேசு எல்லாம் சார்ந்திடவோ பாடுவோம். கிருபை இதே தேவ கிருபை இதே, கிருபை இதே தேவ கிருபை. ஆமென். தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். அன்பின் அகலமும் நீளமும் உயரமும் ஆழமும் அறிந்துணர அனுகிரகித்தார். அன்பின் அகலமும் நீளமும் உயரமும் ஆழமும் அறிந்துணர
கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்து நிறுத்தினார் அவர் சுதரா. ஆமென். கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்து நிறுத்தினார் அவர் சுதரா. காணுவோம் கிருபையிலே தேவ. எல்லாம் அந்த கிருபை உணர்ந்து ஆமென். கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே மகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். ஆமென். இயேசுவிலே பொன்னேசரிலே மகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தேன் நித்திய ஜீவனை நாம் பற்றிடவே. நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தேன் நித்திய ஜீவனை நாம் விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். அசையாது அழைப்பினை காத்துக் கொள்வோம். விசுவாசத்தில் நிலைத்திடுவோம். அசையாது அழைப்பினை காத்துக் கொள்வோம். பாடலாமா? கிருபையிலே தேவ கிருபையிலே பாடுவோம். கிருபையிலே தேவ கிருபையிலே சொல்லுவோம். தாங்கி நடத்தியதே இயேசுவிலே சரிலே மகிழ்ந்து ஆனந்திப்போம். ஆமென். இயேசுவிலே சரிலே மகிழ்ந்து ஆனந்திப்போம். ஆவியும் மனவாட்டியும் அவளுடனே வாரும் என்று அழைக்கிறாரே. வாரும் என்றே ஆவியும் மனவாட்டியும் அவளுடனே வாரும் என்று அழைக்கிறாரே. சீயோனே பாருனக்கா நாயகன் இயேசு தாம் வெளிப்படுவார். சீயோனே பாருனக்கா நாயகன் இயேசு தாம் வெளிப்படுவார். கிருபையிலே தேவ கிருபையிலே கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே ஆமென். ஆமென். இயேசுவிலே பொன்னேசரிலே ஆமென். மகிழ்ந்து ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே மகிழ்ந்து நாம் ஆனந்திப்போம். ஹல்லேலூயா. வலது கரத்தை உயர்த்தி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா வலது கரத்தை உயர்த்தி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இஸ்ரவேல் தேசத்திலே யூதர்கள் தேவனை ஆராதிக்கும் போது அடிக்கடி சொல்லக்கூடிய இந்த வசனம் தான் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இந்த கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை கடந்த 7 மாதங்களாய் நம்மை நடத்தினது. கைகளை உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்லலாமா? எத்தனை பலவீனங்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை நிந்தைகள், அவமானங்கள் கடப்புமா என்ற நிச்சயமற்ற சூழ்நிலைகள் வந்த பொழுதும் கர்த்தர் நம்மை இந்த 7 மாதங்களாய் நடத்தினார். ஆமென். வருகின்ற 8வது மாதத்திலும் கர்த்தர் நம்மை நடத்த வல்லவர் என்ற நிச்சயத்தோடு கைகளை உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்லலாமா? அல்லேலூயா. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே என்ற பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த மட்டும் காத்த எபினேசரே, இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. எந்தன் வாழ்க்கையில் இம்மானுவேலரே, எந்தன் வாழ்க்கையில் இம்மானுவேலரே. ஓ இந்த மாதத்தின் நாட்களிலே, இந்த மாதத்தின் நாட்களிலே சோத்தரிப்போம், சோத்தரிப்போம். எல்லாம் கைகளை தட்டி ஆமென் உற்சாகமாய் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம்.
வந்திருக்கிறோம். இந்த வேடிக்கை பார்க்க வரவில்லை, தேவனை ஆராதிக்க வந்திருக்க உணர்வோடு பாடுவோம். முன்பதாக பின்பதாக சும்மா இருக்க நல்ல கைகளை தட்டி ஆமென் ஆமென். யோர்தானும் செங்கடலும் நம்மெதிரில் எழும்பி வந்த போதிலும் காத்தவர். ஆமென். யோர்தானும் செங்கடலும் பாடுவோம். சாப பிசாசின் சோதனை போதிலும், சாப பிசாசின் சோதனை போதிலும் இயேசு நாமத்தில் ஆமென். இயேசு நாமத்தில் அகற்றியவர். சோத்தரிப்போம் நாமே. எல்லா உதட்டின் கனியாகிய சோத்திர பலிகளை இந்த காலை வேளை அப்பாவுக்கு முன்பதாக செலுத்தலாமா? ஆமென் ஆமென் ஆமென். சேயை காக்கும், சேயை காக்கும் ஒரு தாய் போலவே இந்த மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. ஆமென். மறுபடியுமாய் சேயை காக்கும் ஒரு தாயை போல பாடுவோம். மாயலோகில் என்னை காக்கும் தேவனே. சொல்லுவோம். மகத்தான கிருபை என் மேலே, மகத்தான கிருபை என் மேலே மகிபானே ஊற்றிடுமே, மகிபானே ஊற்றிடுமே. மறுபடியும் மகத்தான சொல்லுங்க ஆண்டவரே. 8வது மாதத்துக்கு வேண்டிய கிருபைகளை தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே ஆமென் ஆமென். மகிபானே சொல்லலாமா? சோத்தரிப்போம், சோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. சோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே. ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. பழமையெல்லாம் பழமையெல்லாம் முடிந்து போய் எல்லா விசுவாசத்தோடு சொல்லுவோம். கடந்த 7 மாதங்கள் இருந்த கண்ணீர், வேதனை, நிந்தைகள், அவமானங்கள் ஆமென். ஆமென். உந்தன் மகிமையில் இறங்கிய வாருவேன், உந்தன் மகிமையில் இறங்கிய ஆமென். பாடுவோம். ஆமென். சோத்தரிப்போம் ஆமென் துதிகளுடனே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. சோத்தரிப்போம் ஆமென் துதிகளுடனே. ஆர்ப்பரிப்போம் அன்பரே ஆமென். அல்லேலூயா. சோத்தரிப்போம் ஆமென். எல்லாம் சொல்லுவோம். ஆர்ப்பரிப்போம் மறுபடியுமாய். அல்லேலூயா. சோத்தரிப்போம் ஆமென் துதிகளுடனே. ஆர்ப்பரிப்போம் அன்பரே இந்த மட்டும், இந்த மட்டும் காத்த எபினேசரே இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. இந்த மட்டும் காத்த எபினேசரே இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே. எந்தன் வாழ்க்கையில் இம்மானுவேலரே, எந்தன் வாழ்க்கையில் இம்மானுவேலரே. இந்த மாதத்தின் நாட்களிலே, இந்த மாதத்தின் நாட்களிலே சொல்லுவோம். எந்தன் வாழ்க்கையில் இம்மானுவேலராய் கடந்த 7 மாதங்களாய் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். அந்த உணர்வோடு பாடுவோம். ஆமென் ஆமென் ஆமென்.
எந்தன் வாழ்க்கையில் இம்மானுவேலரே, எந்தன் வாழ்க்கையில் இம்மானுவேலரே. ஆமென் ஆமென். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இம்மானுவேலர் என்று சொன்னால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கடந்த 7 மாதங்களாய் இம்மானுவேலராய் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தபடியால் எல்லாம் கைகளை உயர்த்தி அல்லேலூயா என்று சொல்லலாமா? அல்லேலூயா. இன்னும் சத்தமா அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். தண்ணீர்களை கடக்கும் போது என்னோடு கூட இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும்போது என்னோடு கூட இருக்கின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் அமிழ்ந்து போவது. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே வருகின்றீர். மூழ்கி போவதில்லை, நான் அமிழ்ந்து போவதில்லை. மூழ்கி போவதில்லை, நான் அமிழ்ந்து போவதில்லை. தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது பாடுவோம். மூழ்கி போவதில்லை, ஆமென். எரிந்து போவதில்லை. எல்லா விசுவாசத்தோடு நான் எரிந்து போவதில்லை. ஆமென். என்மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் ரத்தம் சிந்தி, என்மேல் அன்பு கூர்ந்து எனக்காய் ரத்தம் சிந்தி, என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து விட்டீரே. பாடுவோ. என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை தந்து சொல்லுவோம். நன்றி ஐயா, நன்றி ஐயா. எல்லாம் கைகளை தடி. ஆமென் ஆமென். நன்றி ஐயா, நன்றி ஐயா. பாடுவோம். தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. ஆமென் ஆமென். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. உமது பார்வையிலே விலையேற பெற்றவன் நான். உமது எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென். விலையேற பெற்றவன் பாடுவோம். மதிப்புக்கு உரியவன் நானே என்று மகிழுடன் நடனமாடுவே. மதிப்புக்கு உரியவன் நானே என்று மகிழுடன் ஆடுவோம். நன்றி ஐயா. எல்லாம் ஒரு மனதோடு சபையா ஒரே குரலாக பாடுவோம். தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே மூழ்கி போவதில்லை. சொல்லுவோம். எல்லாம் சொல்லலாமா? ஆமென் ஆமென். மூழ்கி போவதில்லை, எரிந்து போவதில்லை. ஓ பாலைவன வாழ்க்கையிலே பாதைகளை காண செய்தீர், பாலைவன வாழ்க்கையிலே பாதைகளை காண செய்தீர், ஆறுகள் ஓட செய்தீரே. பாடி மகிழ ஆமென் ஆமென். ஆறுகள் ஓட செய்தீரே, தினம் பாடி மகிழ செய்தி பாடுவோம். நன்றி ஐயா, நன்றி ஐயா. எல்லாம் ஒரு மனதோடு சொல்லுவோம். ஆமென். தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே மூழ்கி போவதில்லை. ஆமென். எரிந்து போவதில்லை, பாடுவோம். போவதில்லை. நான் எரிந்து போவதில்லை. பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும், பெற்ற தாய் தனது பிள்ளையை மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லையே. உமது உள்ளங்கையில் கொடுத்து வைத்துள்ளேன். ஓ நீர் என்னை
என்னை மறப்பதில்லையே. பாடுவோம். உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளே. நன்றி நன்றி ஐயா, நன்றி ஐயா. எல்லாம் ஒரு மனதோடு சொல்லுவோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆமென். தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றீர், அக்கினியில் நடக்கும் போது கூடவே மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. ஆமென். மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. என்னை படைத்தவரே, உருவாக்கி மகிழ்ந்தவரே, என்னை படைத்தவரே, உருவாக்கி மகிழ்ந்தவரே, பெயர் சொல்லி அழைத்து கொண்டீர். ஆமென் ஆமென். உரிமையை ஆக்கி கொண்டீரே. பாடுவோம். பெயர் சொல்லி அழைத்து கொண்டீரே, உரிமையை ஆக்கி கொண்டீரே. ஆமென். நீர் என்னை மறப்பதில்லையே, உமது உள்ளங்கையில் எல்லாம் முழங்கால் பண்ணிட்டு பாடுவோம். நீர் என்னை மறப்பதில்லையே, உமது உள்ளங்கையில் பொருத்தி. ஆமென். சொல்லுவோம். ஆறுகள் ஓட செய்தீரே, தினம் பாடி மகிழ செய்தீரே. ஆறுகள் ஓட செய்தீரே, தினம் பாடி மகிழ செய்தீரே. என் பாவம் கழுவி விட்டீரே, எனக்கு விடுதலை. எத்தனை பேர் சொல்லுங்க, நம் காலையில் சொல்ல முடியும். என் பாவங்களை இயேசு கழுவினார். பாவத்திலே, சாபத்திலே, அக்கிரமத்திலே, அநியாயத்திலே வாழ்ந்த என்னை இயேசு மீட்டுக் கொண்டார். ஆறுகள் ஓட செய்தீரே, ஆமென். நீர் என்னை மறப்பதில்லையே, உமது உள்ளங்கையில் பொறு. சொல்லுவோம் சொல்லுவோம் மறுபடியுமா. நீர் என்னை மறப்பதில்லையே, உமது உள்ளங்கையில் பொருத்தியுள்ளீரே, பெயர் சொல்லி அழைத்து விட்டீரே, என்னை உரிமை ஆக்கி. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நீர் என்னை மறப்பதில்லையே, உள்ளங்கையில் பொருத்தியுள்ளீரே. சொல்லுவெல்லாம் விசுவாசத்தோடு. ஆமென் 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 ஆமென். நீர் என்னை மறப்பதில்லையே, உள்ளங்கையில் பொறித்து வைத்துள்ளே. உம்மை மறவேனான், உம்மை மறவேனான், என் இயேசையா உம்மை மறவேனான். என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே, என் இயேசையா உம்மை மறவேனான். என் தாழ்வினில் என்னை நினைத்தீரே, என் இயேசையா உம்மை மறவேனான். என் வாழ்வில் நீ செய்த எண்ணில்லா நன்மைகள், எண்ணில்லா நன்மைகள் அதற்கு மேலையா. என் வாழ்வில் நீ செய்த எண்ணில்லா நன்மைகள், எண்ணில்லா நன்மைகள் அதற்கு மேலையா. எண்ணில்லா நன்மைகள் அதற்கு மேலையா, எண்ணில்லா நன்மைகள் அதற்கு மேலையா. பாடுவோம். உம்மை மறவேனா, உம்மை மறவேனா, என் இயேசையா. கர்த்தர் செய்த நன்மைகள் எல்லாம் கைகளை தட்டி ரீபாலாபாலாபாலாபா யோசித்து பார்த்தால் எண்ணற்றவைகள், எண்ணிக்கட நன்மைகள். என் இயேசையா உம்மை மறவேனா, என் இயேசையா உம்மை மறவேனா. மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. பாடுவோம். மறப்பேனோ மறந்து போவேனோ. எல்லா கர்த்தர் செய்த நன்மைகள் எல்லாம் கையில தட்டி முன்பதாக பின்பதாக. ஆமென். மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. மறுபடியும்
மறப்பேனோ மறந்து போவேனோ, உம்மை மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. ஆமென். மறப்பேனோ மறந்து போவேனோ, மறந்தால் இந்த உலகில் வாழ்வேனோ. அவர் செய்த உபகாரங்களை மறவாதே என்று சொன்னது போல கடந்த 7 மாதங்களாய் எல்லா கைகளை தட்டி, ஒரு நாள் அல்ல 2 நாள் அல்ல, கடந்த 7 மாதங்களாய் அவர் சுமந்து வந்த விதங்களை நினைச்சு, ஆமை இவ்வளவுதானா ஓ நடத்தி வந்த பாதைகள், கண்ணீரின் பாதைகள், துன்பத்தின் பாதைகள், ஓ நஷ்டத்தின் பாதைகள், பலவீன சூழ்நிலைகள், ஓ சோர்ந்து போன வேலைகள், உடைக்கப்பட்ட நேரங்கள், கைவிடப்பட்ட நேரங்கள், முறுமுறுத்த நேரங்கள், விடைத்து போன நேரங்கள், தனிமை நேரங்கள், தவித்து போன நேரங்கள், அங்கலாய்த்த நேரங்கள், உடைக்கப்பட்ட நேரங்கள், அப்பெல்லாம் நீங்க நடத்தினீங்க ஆண்டவரே. எல்லாம் கையில தட்டி கடந்த 7 மாதங்களா ஓ நீர் என்னை நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பன் தன் பிள்ளை சுமக்கிறது போல பாடினது போல தண்ணீர்களை கடக்கும் போது அநேக தண்ணீரின் பாதைகள் ஆண்டவரே, அழகின் பள்ளத்தாக்கிலே உருவை நடந்த போதும் அதை நீருற்றாய் ஓ மாற்றிக்கொள்ள உதவி செய்தீரே. அநேக சஞ்சலங்கள், தவிப்புகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், உபத்திரவங்கள், வனாந்திரத்தின் பாதைகள், நெருக்கத்தின் பாதைகள், இடுக்கண்கள், இருளான அனுபவங்கள் கடந்த 7 மாதங்களாய் வந்தது உண்மைதான். ஆனா எல்லாவற்றையும் தாண்ட கைகளை தட்டி கடக்க, ஜெயிக்க, ஓ விடுதலையாக வெற்றி பெற தெய்வமே எங்களுக்கு உதவி செய்திரே. சொல்லுங்க, எதுவும் எங்களை மேற்கொள்ளலப்பா, எல்லாவற்றையும் கடந்து இந்த 8வது மாதம் இந்த காலை வேளையில தேவ சமூகத்தில், இந்த 1ஆம் தேதி இந்த காலை வேளையில தேவ சமூகத்தில் வர முடியாது. நீ செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லா வலதுகரத்தை உயர்த்தி ஒரு நன்றி உள்ளதோடு எத்தனை பேர் முன்பதாக பின்பதாக சொல்லி கர்த்தரிடத்தில் பெற்ற நன்மைகள் கொஞ்சமல்ல ஏராளம், எண்ணிலா நன்மைகள் என் வாழ்க்கையில் ஏசப்பா செய்த எத்தனை பேர் சொல்ல முடியும்? அவைகள் எண்ணி பார்த்தால் 1 அல்ல 2 அல்ல, கணக்கிட முடியாதவைகள், அளவிட முடியாதவைகள். ஓ இவ்வளவு நன்மை செய்வதற்கு நாம் பாத்திரவனா இல்லையே, ஆனாலும் கர்த்தர் நமக்கு நன்மை செய்தாரே. அவருக்கு ஒரு பெயர் உண்டு, நன்மைகளின் நாயகன், நன்மை செய்வராய் சுற்றி திரிந்தார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? கைகளை தட்டி கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை, அவர் கிருபை வாழ்க்கையில் என்றும் உள்ளது, என்டுரியஸ், ஓ நித்தியமாய் உள்ளது, நித்திய காலமாய் கிருபை கிருபை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. உண்மையாய் எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். மறுபடியுமா நன்றியோ. எல்லா சத்தம் கேட்கட்டும், உண்மையாய் சொல்லுங்க. உங்க சத்தம் கேட்கலையே, எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் தானே? ஆமென் சொல்லுங்க. மனதோ காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். கைகளை உயர்த்தி என்னட நன்மைகள் யாவையும் எனக்காய்
துதியே. உண்மையாய் உண்மையாய் நினைக்கா. எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் நினைக்காத நன்மைகளை ஏசப்பா என் வாழ்க்கையில செய்தார் என்று சொல்கிறவர்கள் கெஞ்சுமே துதியே. எல்லா கையில உயர்த்தி நன்றியோ நான் துதி பாடுவே. தெய்வமே எனக்கா நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா. எனக்கா நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா. இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன். சொல்லுவோம் எல்லாம் ஒரே குரலாக. ஆமென். இணையில்லா தேவன் அநாதி தேவனே. அநாதி தேவனே. சொல்லுங்க அரசாளும் தெய்வமே. சொல்லுங்க ஒரே குரலாக. தேவ ஜனம் தேவனை ஆராதிக்கட்டும். எல்லா வாய்களை திறந்து சொல்லலாமா? நன்றி 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 இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இணையில்லா தேவன் உமக்குத்தானே. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா சொல்லுவோம். யார் கைவிட்டா கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகளாய் மாறணும். ஆமென். சொல்லுங்க 8வது மாதத்துல என்ன நடந்தாலும் நாங்க நன்றி செலுத்தி எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. யார் கைவிட்டா தெய்வமே நன்றி நன்றி இடைவிடான. உண்மையாய் உண்மையாய் ஒன்பதாக பின்பதாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தெய்வமே இடைவிடா நன்றி உமக்குத்தானே. இடைவிடா தேவன் உமக்குத்தானே. எல்லாம் கைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லா சூழ்நிலைக்காக, கடந்து போன எல்லா பாதைகளுக்காக, கடந்து போன எல்லா அனுபவங்களுக்காக, கடந்து போன எல்லாவற்றுக்காக ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகள், எல்லா போராட்டங்கள் எல்லாவற்றுக்காக ஆண்டவரே, எங்க ஜெபம் கேட்கப்படாததுக்காக நன்றி ஆண்டவரே. எங்க விண்ணப்பம் தேவ சபையில் எட்டாததுக்காக நன்றி. ஒன்றே ஒன்று தெரியும், ஏற்ற நேரத்தில் கைகளை தட்டி சொல்லி இந்த ஆராதனை முடிக்கலாமா? ஏற்ற வேளையில ஏற்ற பொழுது தக்க வேளையிலே தக்க நேரங்களிலே என் ஆண்டவர் எங்களுக்கு ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து எங்களை விடுதலையாக்குவார், எங்களை மீட்டுக் கொள்வார். நீங்களாக்கி எங்களை தப்புவிக்கிற தெய்வம் நீர் ஒருவர் மாத்திரமே. உங்க கரங்களில் இந்த மாதத்தை ஒப்பு கொடுக்கிறப்பா. அப்படியே ஒரு விஷயம் கைகளை உயர்த்தி, கடந்த நாட்களில் இந்த கேரளாவில் இந்த வயநாட்டில் நடந்த இந்த காரியத்தை நம்ம எல்லாம் பாரப்பட்டு ஜெபிக்க போகிறோம். வலது கருத்தை உயர்த்தி, ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் பக்கத்து மாநிலமாக கேரளா மாநிலத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வயநாட்டில் வந்த இழப்புகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
வைத்திருந்த வல்லமை, அநேக உயிர் சேதங்கள், 3000 பேருக்கு மேலே அந்த தங்கும் விடுதலை வசித்து கொண்டிருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான ஜனங்கள் மரித்து போனார்கள், அநேகர் காணாமல் போனார்கள். அநேக வீடுகள் இழந்து, குடும்பங்களை இழந்து, பிள்ளைகள் இழந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை நீர் ஆட்சி தேற்றி தைரியப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. அரசாங்கத்தில் வர வேண்டிய உதவிகள் ஆண்டவரே, ஆண்டவரே நிவாரணங்கள் வர உதவி செய்வீராக. சபையாய் நாங்கள் பாரப்பட்டு ஜெபிக்கிறப்பா, நீங்க மனம் இறங்க நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துக்கிறோம், சமர்ப்பிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே 8வது மாதம் முதல் நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வரும்படியாக ஆண்டவர் கொடுத்த கிருபைகளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். உண்மையாகவே கர்த்தர் நல்லவராக, வல்லவராக, போதுமானவராக நம்முடைய ஊழியங்களிலே, தேசங்களிலே இருந்து நடத்தி கொண்டு வருகிறார். தேசத்திலே அழிவுகள் பெருகி கொண்டு தான் இருக்கிறது. ஆனாலும் அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். தேவனுடைய கரம் தேசத்தின் மேல் விளங்க வேண்டும். நிச்சயமாக நம்முடைய தேசத்திற்கு ஒரு மாற்றம் இருக்கிறது என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். தொடர்ந்து இந்த மாதத்திலே எழும்பி நாம் செய்ய வேண்டிய காரியங்களை உற்சாகத்தோடு நாம் செயல்படுத்துவோம். கர்த்தர் நம்மோடு இருந்து மகிமையான காரியங்களை செய்வாராக. நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இம்மட்டுமாக துதிக்க ஆராதிக்க கொடுத்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையை அறிவிக்கும் பொழுது உடைய வல்லமை புறப்படட்டும். அன்றுவரே, நீர் இந்த நாளிலே எங்களை பலப்படுத்தி பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இப்படி கிருபை விளங்கட்டும். இந்த மாதம் முழுதும் எங்களுடைய ஊழியங்களிலே, எங்களுடைய தேசங்களிலே ஒரு அற்புதங்கள் நடக்கட்டும். தகப்பனே, நம்முடைய பாதுகாப்பின் கரம் என்னுடைய தேசங்களில் விளங்கும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துக்கிறோம், ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் தாவே, ஆமென். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 20வது வசனத்தின் கடைசி பகுதியை நம்ம வாசிப்போம். உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்றான். இந்த ஒரு வார்த்தை தான், சித்தி பெறுவீர்கள் என்று சொன்னார். அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். இந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரியும். யோசபாத் ராஜாவினுடைய நாட்களிலே நடந்த ஒரு காரியம். யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக மோவாப் புத்திரரும், அம்மோன் புத்திரரும், இப்படி பல தேசத்தார் அவர்களுக்கு விரோதமாக யுத்தத்திற்கு வந்த பொழுது அவர்கள் என்ன செய்ய போகிறோம் என்று அறியாமல் தவித்து கொண்டிருக்கும் பொழுது, அப்பொழுது ஒரு தேவனுடைய ஊழியக்காரன் மேலே தேவனுடைய ஆவியானவர் இறங்கி, என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருந்த அவர்களுக்கு தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வந்தது. அந்த வார்த்தை புறப்பட்டு வந்ததை யோசபாத் அறிந்து அந்த வார்த்தை விசுவாசித்து தேவன் அதன்படி செய்ய போகிறார் என்பதை ஜனங்களுக்கு அவர் அறிவிக்கிறார். அன்பானவர்களே, இந்த இடத்திலே கர்த்தரை நம்புங்கள் அப்படின்னு சொல்கிறார். கர்த்தரை நிலைப்படு, அப்பொழுது நிலைப்படு, அப்படி நிலைப்படுன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாராம். ஆண்டவரை நம்பும் பொழுது ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார். நிலைப்படுன்னு நம்முடைய வாழ்க்கையில் என்றைக்கும் அசைக்க முடியாமல் நிலைத்திருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் உருவாக்க எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிடுவார். இன்றைக்கி இஸ்ரேல் என்ற ஒரு தேசம் இருக்கிறது, அதை உருவாக்கி வைத்திருக்கிறார். இன்றைக்கி நம்மையும் ஆண்டவரை நம்பும் பொழுது, நீங்கள் 125ஆம் சங்கீதத்தில் கர்த்தரை நம்ப என்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சியோன் பர்வதத்தை போல இருப்பாங்க. என்றைக்கும் அசைக்க முடியாது. உங்கள் வாழ்க்கை என்றைக்கும்
நிலைத்து நிற்கக்கூடியதாக இருக்கும். அப்போ கர்த்தரை நம்புங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையிலே அதிகமாக நம்ப வேண்டியது மனிதன் அல்ல, ஆண்டவரை தான் நம்பணும். இது வரைக்கும் இந்த 7 மாதமாக ஆண்டவரை நம்பி வந்திருக்கு நமக்கு அவர் நல்லவராகவே இருந்திருக்கிறார். இன்னும் ஒரு 5 மாதம் இருக்குது இந்த வருஷத்தில். இன்னும் அவர் நல்லவராக இருந்து தான் அவர் செய்ய போகிறார். இந்த இடத்துல தீர்க்கதரிசிகளை நம்புங்கள். அந்த நாட்களிலே தீர்க்கதரிசிகளின் மூலமாக ஜெயம் கிடைத்திருக்கிறது, சித்தி பெற்றிருக்கிறார்கள். இந்த இடத்துல இந்த தீர்க்கதரிசியினுடைய வார்த்தை தான் இவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை உருவாக்கி கொடுத்திருக்கிறது. ஆகவே இந்த யோசபாத் அவருடைய தீர்க்கதரிசிகளை நீங்கள் நம்புங்க, அப்பொழுது நீங்கள் சித்தி பெறுவீர்கள் அப்படின்னு சொல்கிறார். வேதத்தில் நிறைய இடங்களில் தீர்க்கதரிசிகள் தேவனுடைய வார்த்தை அறிவித்திருக்கிறார்கள். எஸ்ரா, உதாரணத்துக்கு எஸ்ரா 5:2 தேவனுடைய ஆலயம் கட்டும் பொழுதே அங்கே சகரியா மற்றவர்களெல்லாம் அவங்களுக்கு திடன் சொல்ல அவங்க தைரியம் சொல்லிகிட்டே இருந்தாங்க. தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டது. அதே நீங்கள் 6:14 கூட அவங்க வார்த்தையை அறிவிக்கும் பொழுது தேவன் அந்த காரியங்களை வாய்க்க செய்திருக்கிறார். இப்படி பல இடங்களிலே தேவனுடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக அந்த நாட்களிலே காரியங்கள் சித்திக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி இந்த காரிய சித்தியை குறித்து தான் நான் பேச போகிறேன். இந்த காரிய சித்தி என்று சொல்லும் பொழுதே நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் கடைசி 33வது வசனத்தில் சீட்டு மடியிலே போடப்படும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும், காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். இன்றைக்கி கர்த்தரால் வரக்கூடிய நிறைய ஆசீர்வாதங்கள் இருக்குது. நீங்கள் 21 கடைசியில் கூட ஜெயமோ கர்த்தரால் வரும், இப்படி ரட்சிப்பு கர்த்தரால் வரும், நான் நம்புகிறது கர்த்தரால் வரும் 62:5 சங்கீதத்தில். இப்படி நிறைய கர்த்தரால் வரக்கூடிய ஆசீர்வாதங்கள் இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் இருக்கிறது. அதில் இந்த ஜெயம் சித்தி, காரிய சித்தி, இதெல்லாம் கர்த்தரால் மட்டும்தான் வரும். இந்த சித்தி என்ற வார்த்தையில் சக்ஸஸ், ஆங்கிலத்தில் சக்ஸஸ். இந்த வேதத்தில் இந்த சித்தி என்ற இடத்துலலாம் ப்ராஸ்பர் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் வாய்க்க செய்யக்கூடிய காரியங்கள் வாய்க்க செய்தார். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் செய்த எல்லாவற்றையும் என்ன செய்தார்? வாய்க்க செய்தார். இப்படி அது ரெண்டும் இணைக்கப்பட்ட ஒரு வார்த்தையாக தான் இந்த சித்தி. ஆனால் தனியாக பார்க்கும் பொழுதே இந்த சித்தி என்று சொல்லும்பொழுது சக்ஸஸ், அது ஒரு ஜெயத்தை குறித்த ஒரு வார்த்தையாக தான் இருக்கிறது. அன்பானவர்களே, இந்த நாளிலே சித்தி பெறுவீர்கள். நாம் இந்த நாட்களிலே நம்முடைய காரியங்களை அற்புதமாய் ஆண்டவர் நடத்துகிறது உண்மை. ஆனாலும் இந்த சித்தி பெறுவது என்பது ஒரு விசேஷித்த ஒரு அனுபவமாக இருக்கிறது. நிறைய காரியங்களில் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சித்தி பெற முடியவில்லை என்று சொன்னால், யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் கடைசியில் சொல்கிறாரு, நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்திக்கிறதில்லை. அநேக காரியங்களில் நம்ம சரியாக ஜெபம் பண்ணுறதில்லை, விண்ணப்பம் செய்கிறதில்லை. அந்த இடத்துல நிறைய காரியங்களை சொல்கிறார். ஆனால் அநேக காரியங்களிலே நம்முடைய காரியங்கள் சித்தி பெறாமல் போவதற்கு காரணம் சரியாக நம்ம ஜெபிக்கிறதில்லை. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தோம், அவன் கருத்தா செபித்தான் என்று நம்ம யாக்கோபு 5 வாசிக்கிறோம்ல. அதனால தான் அவனுடைய காரியங்களை ஆண்டவர் அற்புதமாக, அவன் வார்த்தையின்படி அற்புதம் நடந்தது. தேவனுடைய பிள்ளையில் இன்றைக்கி நிறைய காரியங்களுக்கு தோல்விக்கு காரணம் என்னென்னா ஆராய்ந்து பார்த்தா சரியாக ஆண்டவர் சமூகத்தில் அந்த காரியத்துக்காக நம்ம காத்திருந்து செபிக்காமல் நம்முடைய சுய விருப்பத்தின்படி நம்ம செய்யக்கூடிய காரியங்களிலே நிறைய காரியங்கள் தோல்வியாக தான் இருக்குது, நஷ்டங்களாக தான் இருக்கிறது, கஷ்டங்களாக தான் இருக்குது, மன உளைச்சலாக தான் இருக்கிறது. ஆகவே நம்ம ஜெபம் பண்ணாமல் விண்ணப்பம் பண்ணாமல் செய்யக்கூடிய காரியத்தினால அநேக காரியங்கள் சித்திக்கிறது இல்லை. இன்னொரு காரியத்தை சொல்கிற 2 நாளாகும் 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் இந்த அபியா என்ற யூதாவின் ராஜா சொல்கிறார், அந்த யெரொபெயாமை பார்த்து, கர்த்தருக்கு விரோதமாக நீங்கள் யுத்தம் செய்யாதுங்க, செய்தால் உங்களுக்கு சித்திக்காது அப்படின்னு சொல்கிறார். ஆண்டவருக்கு விரோதமாக யுத்தம் செய்கிறது. தேவனுடைய பிள்ளையில இன்றைக்கி ஆண்டவருக்கு விரோதமாக யுத்தம், அந்த 2 தேசங்களுக்கு விரோதமாக, இஸ்ரேலுக்கும் யூதாவுக்கும் விரோதமாக நடக்கிற சண்டை தான்.
அதில் யூதாவின் ராஜா அபியா சொல்கிறார், இஸ்ரேலின் ராஜாவை பார்த்து, எரேபியாமை பார்த்து சொல்கிறார், நீங்கள் சாலோமோனுடைய மகனுடைய நாட்களிலே ராஜ்யத்தை பிரித்து கொண்டு போன அந்த எரோபியாம், அவனையும் இந்த இஸ்ரேல் தேசத்தை சேர்ந்தவன் தான். அந்த சாலோமோனின் மகன் ஞானக்குறைவினாலே செய்ததுனாலே தேசத்தை பிரித்து கொண்டு அவன் போய்விட்டான். அவனை பார்த்து சொல்கிறான், நீ கர்த்தருக்கு விரோதமாய் நீ செய்யும் பொழுது உன்னுடைய காரியங்கள் என்னது சித்திக்காது. அந்த சம்பவங்கள்லாம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா விரோதமாக யுத்தம் செய்தாங்க. ஏன்னா அவன் 8 லட்சம் பேர் யுத்த வீரர்களை வைத்திருக்கிறான், இவங்க 4 லட்சம் பேர் தான் வச்சுருக்காங்க. அதை நம்பி அவன் பேசுகிறான். ஆனால் அந்த காரியம் அவனுக்கு சித்தி பெறல, தோல்வியை கண்டார்கள். இப்படி நிறைய இடத்துல நம்ம வாசிக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் இது இன்னொரு சம்பவத்தில் 2 நாளாகும் 24ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் அங்கே சகரியான்னு ஒரு ஊழியக்காரர், அந்த யோய்தாவின் மகன், அவர் அந்த ராஜாவை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் கர்த்தருடைய கற்பனையை மீறுகிறது என்ன, இதனால் நீங்கள் சித்தி பெற மாட்டீர்கள் என்று தேவன் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாய் நாம் செயல்படும் பொழுது, கட்டளையை மீறி நடக்கும் பொழுது, வார்த்தையை மீறி நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் சித்தி பெறாது. சங்கீதத்தில் 37ஆம் சங்கீதத்தில் 7வது வசனத்தில் எரிச்சல் அடையாதே அப்படின்னு சொல்றது. காரிய சித்தி உள்ளவன் மேலும் தீவினை செய்யக்கூடிய மனுஷன் மேலே நீ எரிச்சல் அடையாதே. சில நேரங்களில் இந்த காரிய சித்தி உள்ளவர்கள் மேலே நமக்கு கொஞ்சம் எரிச்சல் வரும். சில நேரங்கள் அப்படி உண்டு. நீ எரிச்சல் அடையாதே, தீவினை செய்யக்கூடியவர்களே இருப்பாங்க, அவங்கள பார்த்து நீ எரிச்சல் அடையாதே அப்படின்னு சொல்லுகிறார். அப்போது காரிய சித்தி என்று சொல்லும் பொழுது ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய ஒரு கிருபை. வேதத்தில் நிறைய பேர் இருக்குது. நீங்கள் 2 நாளாகமும் 31ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாயப்பிரமாணத்திற்கு கற்பனைக்கும் அடுத்த காரியத்தில் என்னெல்லாம் செய்ய தொடங்கினாலும் அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடு செய்து சித்தி பெற்றான். எசேக்கியா ராஜாவை குறித்து இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. 20வது வசனத்திலே அவன் தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பதாக நன்மையும் செம்மையும் உண்மையுமானதை, ஒரே வார்த்தையில் நன்மையானதை செய்தான், செம்மையானதை செய்தான், உண்மையுமானதை செய்தான். தேவன் அதிகமாக தேடக்கூடிய காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். தன்னுடைய நாட்களிலே முதல் வேலையாக தேவனுடைய ஆலயத்தை திறந்து அந்த தேவனுடைய ஆலயத்தை சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி அந்த தேவனுடைய ஆலயத்தை பலி செலுத்தக்கூடிய ஒரு ஆலயமாக மாற்றினான். லேவியரிலிருந்து ஆசாரியிலிருந்து ஜனங்கள் வரைக்கும் ஒரு சுத்திகரிப்பை உருவாக்கி அதற்கு முன்பதாக அந்த ஆலயம் பூட்டப்பட்டதாய் காணப்பட்டது. அதில் போய் பலி செலுத்த முடியாது. அந்த ஆலயத்தின் இருக்க அருவருப்பெல்லாம் அகற்றி போட்டு அந்த தேவனுக்காக அவன் செய்த கிரியைகள் தான். இதே 3 வார்த்தையில் கர்த்தருக்கு முன்பதாக நன்மையானதை செய்தான், செம்மையானதை செய்தான், உண்மையானதை செய்தான். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் ஆண்டவருக்காக நன்மையான காரியங்களை செய்ய வேண்டும், ஆண்டவருக்காக செம்மையான காரியங்களை செய்ய வேண்டும், ஆண்டவருக்காக உண்மையான காரியங்களை செய்யணும். உண்மைன்னா உண்மை. சில பேர் என்ன செய்வாங்க, பார்வைக்கு உண்மையாக செய்வாங்க, பார்வைக்கு ஏதோ வேஷத்துக்கு செய்வாங்க. அப்படி நம்ம தோற்றத்தின்படி நம்ம செய்யக்கூடாது. அது உண்மையாக ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறதா? அதனால தான் அந்த எசேக்கியா ராஜா தன்னுடைய அந்த வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தி நீ பிழைக்க மாட்டேன்னு சொல்கிறது. அப்போ சொல்கிறான் 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரத்தில் சொல்கிறான் 3வது வசனத்தில் உமக்கு முன்பதாக நலமானது நான் செய்தேனே, சமயமானது செய்தேனே அப்படி சொல்கிறான். நலமும் உத்தமும் உண்மையுமானது நான் செய்தேனேன்னு சொல்கிறான். அப்போ ஆண்டவருக்காக அவன் உத்தமமானதை உண்மையாக செய்தபடினால தான் ஆண்டவர் அவனுக்கு இரக்கம் பாராட்டி ஜீவனை அவனுக்கு கூட்டி கொடுத்தார். தேவனுடைய பிள்ளையில இந்த இடத்துல தேவனை தேடும்படிக்கு, தேவனை தேடுகிற விதத்துக்கு, நியாயப்பிரமாணத்தின் காரியங்களுக்கு எந்தெந்த காரியங்களெல்லாம் அவன் செய்ய தொடங்கினானோ தன்னுடைய முழு இருதயத்தோடு செய்து சித்தி பெற்றான். அப்போது முழு இருதயத்தோடு நம்ம ஆண்டவருக்காக செய்யக்கூடிய காரியங்கள் நிச்சயமாக இந்த உலகத்திலே வாய்க்கும். இதே 32ஆம் அதிகாரத்தில் அங்கே 30வது வசனத்தில் இந்த எசேக்கியா ஆற்றிலே அணை கட்டி தண்ணீரை மேற்கே இருந்து தாழ தாவீது நகரத்துக்கு நேர
எதிராக திருப்பினான். எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. இப்போ பாருங்க, அவன் என்னென்ன தேசத்துக்காக அவன் செய்தானோ அதையெல்லாம் தேவன் வாய்க்க செய்தார். வேதத்தில் நிறைய பேரோட ஆண்டவர் இருந்திருக்கிறார். சில இடத்துல காரிய சமர்த்தன் அப்படின்னு இருக்கும். உதாரணத்துக்கு 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் நீங்கள் தாவீதை குறித்து சொல்லும்போது அவன் பல இடத்துல கர்த்தர் அவனோடு இருந்தான். அவன் காரிய சமர்த்தனாக இருந்தான். அவன் காரிய சமர்த்தனாக இருந்தபடினால தான் அவன் செய்த காரியங்கள் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? வாய்க்க செய்திருக்கிறார். கோலியாத்தோடு யுத்தத்துக்கு போகும்பொழுதே எல்லாருக்கும் தைரியம் இல்லை, அவனுக்கு மட்டும்தான் தைரியம் இருந்தது. தேவன் அவன் காரியங்களை ஆண்டவர் வாய்க்க செய்தார். அவன் மூலமாக ஒரு பெரிய ஜெயம் கிடைத்திருக்கிறது. இது 1 சாமுவேல் 30 கூட பாருங்க, எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தான். இதே 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் கடைசியில் பெலிஸ்தரோடு 2 முறை யுத்தம் பண்ணுறான். அந்த இடத்திலும் தேவன் அவனோடு இருந்து அவனுடைய காரியங்கள் யுத்தத்திலே ஜெயகரமாக முடிக்கிறார். 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்தில் பாருங்க, தேவன் அவன் போன எல்லா இடத்திலும் தேவன் அவனை காப்பாற்றினார். 6ஆம் வசனம் 14 இதெல்லாம் நீங்கள் அந்த அதிகாரம் முழுதை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா யுத்தங்கள் செய்கிறான். தேவன் அவனோடு இருந்து யுத்தத்தில் ஜெயத்தை கொடுத்து தேவன் அவனை பாதுகாப்பாக அழைத்து கொண்டு வருகிறார். இப்படி தாவீதை குறித்து பல இடத்துல நம்ம வாசிக்கிறோம். யோசேப்பை குறித்து நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் அந்த 2வது வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான். தேவனுடைய பிள்ளையிலே கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார். அவன் காரிய சித்தியுள்ளவனாக காணப்பட்டான். தேவனுடைய பிள்ளையிலே தேவன் ஒரு மனிதனோடு இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையை கொஞ்சம் உற்று பார்க்கும் பொழுது ஒரு விசேஷித்த அனுபவங்கள் இருக்கும். இந்த அதிகாரத்தில் நீங்கள் 2, 3, 4, 5 வசனத்தை நீங்கள் வீடுகளில் போய் நன்றாக வாசித்து பாருங்கள். 3வது வசனத்தை கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் வாய்க்க பண்ணுகிறார் என்று எஜமான் பார்க்கிறான். அதனால் அவனுடைய வீட்டில் இருக்க எல்லா காரியத்தையும் அவனிடத்தில் ஒப்பு கொடுக்கிறான். அவனுடைய வீட்டில் அவன் விசாரிக்க ஆரம்பித்ததுனாலே அந்த எகிப்தின் வீட்டை தேவன் ஆசீர்வதிக்கிறான். பிறகு அவன் சிறைச்சாலைக்கு போகிறான். சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்க செய்கிறார். 23வது வசனத்தில் அவன் எதை செய்தானோ கர்த்தர் அதை வாய்க்க பண்ணினபடினால் அப்படின்னு சொல்லி சிறைச்சாலையில் கூட ஆண்டவர் அவனோடு கூட இருந்து அவன் செய்கிற எல்லா காரியங்களையும் சித்தி பெற செய்திருக்கிறார். அந்த தேசத்திலே மட்டுமல்ல, தேசத்தில் கொண்டு போன பிறகு தேசத்தில் பார்வோனுக்கு முன்பதாக 41ஆம் அதிகாரத்தில் செய்யும் பொழுது அங்கேயே அந்த தேசத்தின் காரியங்களை அவன் விசாரிக்கிற நாட்களில் அவன் சித்தி பெற்றவனாக தான் காணப்பட்டிருக்கிறான். அவன் என்ன நினைத்தானோ அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை சொன்னது மட்டுமல்ல, அதன்படியே அவனுடைய வாழ்க்கையிலே நடந்து இருக்கிறது. இதையெல்லாம் வாசித்து பார்க்கும் பொழுது அந்த நாட்களிலே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளோடு ஆண்டவர் இருந்தபடினால் பெரிய காரியம் நடக்கும். இதே உதாரணத்துக்கு நீங்கள் ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் அந்த ஆபிரகாமின் ஊழியக்காரன் அந்த ஈசாக்குக்கு பெண் கொள்ள போகும் பொழுதே அவன் இருதயத்திலே ஜெபிக்கிறான், என் காரியத்தை சித்திக்க பண்ணுங்க அப்படின்னு. தேவன் அற்புதமாய் அவன் காரியங்களை அந்த அதிகாரத்தில் சித்திக்க பெற செய்தான். 50வது வசனத்தில் அவங்க சொல்கிறாங்க, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. 56வது வசனத்தில் அவனே சொல்லுகிறான், இந்த தேவன் காரியங்களை வாய்க்க பண்ணியிருக்க நீங்கள் ஏன் தடை பண்ணுறீங்க? அப்போ பாருங்கள், ஒரு காரியத்தை முன்னிட்டு அவங்க பிரயாணப்பட்டு போகிறாங்க. இதில் ஒரே ஒரு வசனத்தை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த 24:40 நான் வழிபடும் கர்த்தர் உனக்கு முன்னே தம்முடைய தூதனை அனுப்பி உன் பிரயாணங்களை வாய்க்க பண்ணுவார்னு ஆபிரகாம் சொல்கிறார்ல, அந்த வசனம் தான் முக்கியமானது. பிரயாணங்களை காரியங்களை வாய்க்க பண்ணுவார். எப்படி நடக்கும்? நான் வழிபடும் கர்த்தர் உனக்கு முன்னே உன் கூட போகிறார், உன்னோடு இருந்து உடைய பிரயாணங்களை அவர் வாய்க்க பண்ணுவார். எல்லாமே வேதாகம புருஷர்கள் எல்லாரையும் நீங்கள் வாசிப்பது. நோவாவை பாருங்கள், நோவா 6ஆம் அதிகாரம் 22வது ஆதியாகமம் 6:22 கர்த்தர் நோவோடு கூட இருந்தபடினாலே ஆண்டவர் என்னெல்லாம் சொன்னாரோ அவன் என்ன செய்தான்? செய்து முடித்தான். செய்தே முடித்திருக்க. நேரம் இல்லாத நான் சுருக்கமாக சொல்லிட்டே போகிறேன். செய்து முடித்திருக்கிறார். நீங்கள் ஆபிரகாம கூட ஆண்டவர் இருந்தாரா இல்லையா? நீங்கள் ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தில் அந்த சேனாதிபதி அவன் பீகோல் சொல்கிறான், நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன்
உன்னுடனே கூட இருக்கிறார். பாருங்க, அவன் பார்க்கிறான் அந்த தேசத்தில் போனான், அவனுக்கு விரோதமான காரியங்கள் தீமையை தான் செய்தான். ஆனாலும் தேவன் அவனோடு இருந்தபடியினாலே அவன் செய்த காரியங்கள் எல்லாவற்றை விட்டு பார்த்து கொண்டே இருக்கிறான். தேவன் அவனோடு இருந்து காரியங்கள் வெற்றிகரமாய் சித்திக்க செய்திருக்கிறார். இதே நீங்கள் ஈசாக்குக்கும் அதே போல தான். ஈசாக்கு அந்த பெலிஸ்தருடைய தேசத்தில் போய் ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 12-13 வசனத்தில் அந்த தேசத்தில் போய் விதை விதைத்தான். கர்த்தர் அவனோடு இருந்து 100 மடங்கு பலன் கிடைக்க செய்தார். அவன் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்ததினாலே பெரிய ஒரு ஐஸ்வர்யவானாக்கி வர வர விருத்தடைந்து மகா பெரியவனாக மாறினான். அந்த இடத்துல அவனுக்கு பொறாமை, அதுக்கு பிறகு அவனை பொறாமை கொண்டு அவனை துரத்துகிறார்கள். அந்த இடத்தை விட்டு அவன் கடந்து ஒவ்வொரு இடமா வரும். ஆபிரகாமின் நாட்களில் தோண்டின துறவிலெல்லாம் அவர்களெல்லாம் தூர்த்து போட்டார்கள். அவன் மீண்டும் போய்கொண்டே இருந்தான். தேவன் அவனோடு இருந்தார். கடைசியில் 28வது வசனத்தில் அவனை தேடி போய் சொல்றாங்க, அதற்கு அவர்கள் நிச்சயமாக கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். அவனை பார்க்கிறாங்க. அவன் வெற்றிகரமான ஒரு காரியங்களை செய்து கொண்டே போகிறான். தேவனுடைய பிள்ளையில ஈசாக்கோடு தேவன் அப்படிதான். ஏன் யாக்கோபோடு இல்லையா? நீங்கள் ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த லாபான் சொல்கிறான், லாபான் உன் கண்களிலே எனக்கு தயவு கிடைத்ததுன்னு சொன்னால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்ன ஆசீர்வதித்தார். பாருங்க, லாபான் அவன் வாயை திறந்து சொல்கிறான், உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று குறிப்பினாலே நான் கண்டேன். அவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். 10 முறை சம்பளத்தை மாற்றினான். 14 வருஷம் 2 பிள்ளைகளுக்காக அவனை ஏமாற்றிட்டான். அவன் மீதம் இருக்கிற ஒரு 6 வருஷம்தான் வேலை செய்கிறான். அந்த நாட்களிலே கூட கர்த்தர் யாக்கோபோடு இருக்கிறார் என்பதை அந்த மனிதன் கண்டான். தேவனுடைய பிள்ளையில இன்றைக்கி கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து அற்புதங்களை செய்கிறபடினாலே நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை காரியங்கள் வந்தாலும் நம்மோடு இருக்கிறவர் எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். நெகேமியாவின் நாட்களிலே நெகேமியா 2:20 பரலோகத்தின் தேவனானவர் காரியங்களை கைக்கூடி வர பண்ணுவார் என்று நம்ம வாசிக்கிறோம். அந்த மதிலை கட்டுவதற்கு போன பிறகு அந்த ஜனங்கள் அவனுக்கு விரோதமாக எவ்வளோ பெரிய தீமை செய்ய ஆரம்பித்தாங்க. 10 முறை யுத்தம் செய்ய அவங்க பிளான் பண்ணாங்களாம். அது நெகேமியாவுக்கு தெரிந்தபடினாலே அது ஒன்றும் செய்ய முடியல. பாருங்கள், எவ்வளோ விழிப்போடு எச்சரிக்கையோடு செய்திருக்கிறான். நெகேமியா 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்டபொழுது எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறச்சாதியான அனைவரும் கண்டபொழுது மிகவும் முனையற்று போய் இந்த கிரியை எங்கள் தேவனால் கைகூடி வந்தது என்று அறிந்து கொண்டார்கள். ஏன் சொன்னா, 52 நாட்களில் அவன் வெற்றிகரமாக போய் என்ன செய்தான், அந்த அலங்கத்தை கட்டி முடித்தான். 52 நாட்கள் தான். ஆனால் சத்துருக்கள் என்ன செய்தாக தெரியுமா, ஒரு நரி ஏறி போனாலும் விழுந்து போயிடும் அப்படின்னு சொல்லி நரி ஏறி போனால் இவன் மதில் விழுந்து போயிடுமா. ஆனால் நடக்கவே இல்லை. இது எஸ்ராவில் நீங்கள் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. அப்படி யூதரின் மூப்பர் கட்டினார்கள். தீர்க்கதரிசியாகிய ஆகாயும் இத்தோவின் குமாரனாகிய சகரியாவும் தீர்க்கதரிசனம் சொல்லி வந்தபடியினால் அவருடைய காரியம் கைகூடி வந்தது. அவர்கள் இஸ்ரவேலின் தேவனுடைய கட்டளையின்படியையும் கோரேஸ் தரியு பெர்சியான் ராஜாவாகிய அர்தஷ்டா என்பதை கட்டளையின்படி அதை கட்டி முடித்தார்கள். அந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு நிறைய தடைகள். ஆனால் தேவனுடைய கண் அவர்கள் மேல் வைக்கப்பட்டிருந்தது. எஸ்ராவில் 5:5 வாசிக்கிறோம். தேவனுடைய கண் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளையில் இன்றைக்கி நம்முடைய காரியங்களுக்கு விரோதமாக எத்தனையோ காரியங்கள் தேசத்தில் நடந்தாலும் தேவனுடைய கண் அவர்கள் மேலே வைக்கப்பட்டிருந்தது. இதுதான் இன்றைக்கி தேவனுடைய கண் இன்றைக்கி ஊழியங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கண் ஊழியர்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கண் தேவனுடைய பிள்ளைகள் மேல் வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ நாம் நினைக்கணும், நாம் அவருடைய பார்வையில் இருக்கிறோம். அவர் நம்மை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகவே நிச்சயமாக தேவனுடைய காரியங்கள் நடத்துவதற்கு என்ன தடை, என்ன பிரச்சனை, என்ன போராட்டம், என்ன காரியம் வந்தாலும்
இதில் எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுனா தரியு ராஜாவினிடத்தில் தடை பண்ணுறதுக்கு தான் கொண்டு போனாங்க. ஆனால் அதே தரியு ராஜா ஜாக்கிரதையாக கட்டுங்க, விழிப்போடு கட்டுங்க, அவர்களை கொண்டே பணத்தை ஆயத்தப்படுத்தி பொருளை ஆயத்தப்படுத்தி பலி செலுத்துட்டு ஆடுகளிலிருந்து எல்லாமே ஒரு உப்பு வரைக்கும் ஒழுங்குபடுத்தி அதே இடத்துல விழிப்பாக கட்டி முடிப்பதற்கு ஆண்டவர் அனுகூலம் பாரிட்டு. இதே நீங்கள் எஸ்தர் ராஜாத்தின் நாட்களில் கூட அவங்க அந்த யூத மக்களை பாதுகாப்பதற்காக போராடி இருக்கிறாங்க. ஆனால் 9ஆம் எஸ்தர் 9ஆம் அதிகாரம் 2-3 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் என்ன செய்தார்? காரியங்களை மாறுதலாய் ஆண்டவர் முடிந்தது இன்னும் 1வது வசனத்தில் பார்க்கிறோம். அந்த இடத்துல அவர்கள் கைப்பட கூடி கொண்டார்கள், ஒருவரும் அவர்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாது இருந்தது. 3வது வசனத்தில் நாடுகளின் சகல அதிகாரிகள் தேசாதிபதிகளும் துறைகளும் ராஜாவின் காரியங்களை நடப்பிக்கிறவர்களும் யூதருக்கு துணை நின்றார்கள். இதெல்லாம் யோசிப்போம். காரியம் மாறுதலாக முடிஞ்சிடுச்சான். தேவனுடைய பிள்ளைகளுக்கு சத்துருக்களே துணை நின்றிருக்கிறாங்க, அதிகாரிகள் துணை நின்றிருக்கிறாங்க. தேவன் அந்த நாட்களிலே அப்படி செய்திருக்கிறார். 2 நாளாகும் 26ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் நீங்கள் உசியா ராஜாவின் நாட்களிலே அவன் கர்த்தரை தேடின நாட்களிலே கர்த்தர் அவன் காரியங்களை வாய்க்க செய்தார். ஆண்டவரை தேடின நாட்கள். தேவனுடைய பிள்ளைகளை நான் அடிக்கடி சொல்லுவேன், தேவனை தேடுற நாட்கள் ஒரு விசேஷித்த ஒரு நாட்கள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனை ஆராதிப்பது ஒரு விசேஷித்த ஒன்று. அந்த தேடின நாட்களிலே கர்த்தர் அவனோடு இருந்து அவனுடைய காரியங்களை சித்திக்க பண்ணியிருக்கிறார், ஜெயகரமாக மாற்றி இருக்கிறார், வாய்க்க பண்ணியிருக்கிறார். அப்போ அதிகமாக தேடணும் இந்த வருஷத்தில். இதே நீங்கள் 2 நாளாகவும் 14ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் கூட ஆசா ராஜா சொல்றார், நாங்கள் கர்த்தரை தேடின பொழுது நமக்கு இளைப்பாறுதலை இளைப்பாறுதல் ஆண்டவர் கொடுத்தார், அப்படியே கட்டினார்கள், காரியம் வாய்த்தது. கட்டுனாங்க, காரியம் வாய்த்தது. தானியேல கூட நீங்க பார்க்கிறோம், தானியேல் 6:22 கோரேஸ் நாட்களும் தரியின் நாட்களும் காரியம் ஜெயமா இருந்தது. அவன் வெற்றிகரமாக வேலை செய்திருக்கிறான். 2ஆம் அதிகாரம் 18 பாருங்க, அந்த நேபுகாத்நேச்சாருடைய சொப்பனத்துக்காக செபிக்கும் பொழுதே ராத்திரியிலே சொப்பனத்தின் தரிசனம் அவனுக்கு வெளிப்பட்டது. தேவனுடைய பிள்ளையில அந்த அதிகாரத்தை நீங்கள் வீடுகளில் போய் வாசித்து பாருங்கள். அதை நேபுகாத்நேச்சாருக்கு சொல்லும் பொழுது நேபுகாத்நேச்சார் அவனுக்கு முன்பதாக அப்படியே விழுந்து பணிந்து கொள்ளுகிறான். அவ்வளோ பெரிய அற்புதம் நடக்குது. தேவன் அவனோடு இருந்து பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்தான். கோரேசனுடைய நாட்களில் கூட கோரேசின் காரியங்களை ஏசாயா 48:17 அவன் காரியம் வாய்க்கும் அப்படின்னு சொல்கிறார். அந்த காரியம் வாய்க்கும்னு சொல்கிறார். அதனால தான் வெற்றிகரமாக தன் முதல் ஆட்சியிலே, முதல் மாதத்திலே, முதல் வருஷத்திலே தேவனுடைய ஆலயத்தை குறித்தும் ஜனங்களை குறித்தும் ஒரு விடுதலை அறிவித்து தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கேற்ற ஒரு ஒழுங்கு எல்லாவற்றையும் அவர் வெற்றிகரமாக செய்வதற்கு அந்த இடத்துல காரியங்கள் இருந்திருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளையில யோனத்தானை பாருங்கள். நீங்கள் 1 சாமுவேல் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை செய்வார் என்று சொல்கிறான். இதை நான் வாசிக்கும் பொழுது எனக்கு இவ்வளோ பெரிய விசுவாசம் எங்கேருந்து வந்தது? சவுலுடைய மகன் தான். ஆனால் சவுலுக்கு இல்லாத ஒரு விசுவாசம், கர்த்தர் நமக்காக ஒரு காரியத்தை செய்வார். அப்படியே பயங்கரம் நடந்தது. 45வது வசனத்தில் தேவன் துணை நிற்க இன்று அவன் காரியத்தை நடப்பித்தான் அப்படின்னு வாசிக்கிறோம். தேவன் துணை நிற்க காரியங்களை நடப்பித்தானா. தேவனுடைய பிள்ளைகளே, அந்த நாட்களிலே வெற்றிகரமாக தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய துணையினாலே காரியங்களை நடப்பித்திருக்கிறார்கள். இன்றைக்கும் கூட நாமும் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய துணையை பெற்று காரியங்களை நடத்துவோம். சாமுவேல் தீர்க்கதரிசியை பார்க்கிறோம். அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி சின்ன பிள்ளையாக இருக்கும் பொழுதே தேவனோடு பேசக்கூடிய ஒரு பாக்கியம் வந்தது. அவனுடைய வார்த்தை ஒன்றும் தரையிலே விழுந்து போகாதபடி தேவன் அதை பாதுகாத்தார். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரத்தில் இதுவரைக்கும் தோல்வியை கண்ட இஸ்ரவேல் ஜனங்கள் ஏற்கனவே ஏலி நாட்களிலே ஒரு பெரிய பிள்ளையினுடைய நாட்களில் தோல்வியை கண்டு அந்த உடன்படிக்கை பெற்று அந்த தேசத்திற்கு போய் ஒரு பெரிய அழிவை உண்டாக்கிவிட்டு வந்திருக்கிறது. இப்பொழுதே மிஸ்பாவிலே சாமுவேல் ஜனங்களை கூட்டி ஒரு பரிசுத்தத்தை உருவாக்கி சுத்திகரிப்பை உருவாக்கி கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த பெலிஸ்தரை கேள்விப்பட்டு திடீரென்று யுத்தம் செய்ய ஆரம்பித்தார்கள். ஜனங்கள் எங்களுக்காக ஓயாமல் வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார்கள்.
சாமுவேல் என்ன செய்தான்? செபித்தான். ஒரு ஒரு பால் குடிக்கிற ஆட்டுக்குட்டியை பிடித்து சர்வாங்க தகன பலியாக இட்டு இஸ்ரவேலுக்காக வேண்டிக் கொள்ளும் பொழுது தேவன் இடி முழக்கங்களை உண்டு பண்ணி சத்துருக்களை கலங்க பண்ணியிருக்கிறார். வெற்றிகரமாக தன்னுடைய வாழ்க்கையில் அவன் ஒரு நியாயாதிபதியாக இருந்திருக்கிறான். பெரிய பெரிய நியாயாதிபதிகளாம் சிம்சோனை பாருங்கள், கெதியோனை பாருங்கள். கெதியோன்லாம் பாருங்கள், வெறுமையானதெல்லாம். அந்த நாட்களில் மீதியான விளைச்சலாம் 7 வருஷம் அப்படியே விளைச்சலை கெடுத்துட்டு போயிட்டாங்க. ஒன்றுமே செய்ய முடியல. நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் பாருங்க. ஆனால் பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இரு. இந்த ஜெயம் யாரால வந்தது தெரியுமா? ஒரே ஒரு பராக்கிரமசாலி, ஒரே ஒரு விசுவாச வீரன். அவனை அன்றைக்கு கூட சொன்னேன், அவனுக்காக 2 முறை இயற்கையை கூட மாற்றி இருக்கிறார். பனி அந்த தோல் மேலே மட்டும் பெய்ய வச்சிருக்கிறார். அடுத்த முறை தரையில் விடும்படியாக வச்சுட்டார், தோல் காய்ந்திருக்க செய்து. 2 முறை அவனுக்காக இயற்கையை மாற்றி அமைத்திருக்கிறார். 300 பேரை வச்சு அந்த மீதியானியரை முறியடிக்குது. எப்தாவை பாருங்கள், 11ஆம் அதிகாரத்து நியாயத்தில் அந்த ஒரே ஒரு அவன் தான் சக்ஸஸ்ஃபுல், அவன் தான் வெற்றிகரமானவன். கர்த்தர் அவனோடு இருந்தான். அவன் ஒரு வேசியனுடைய மகன்தான். ஆனாலும் தன் காரியங்களை தேவ சன்னிதானத்தில் போய் சொன்னான். இன்றைக்கி நம்ம காரியத்தை ஆண்டர்கிட்ட போய் சொல்லுங்கள், நிச்சயமாக வெற்றிகரமாக முடியும். ஒருவேளை இந்த மாதத்துக்கு அல்ல, இந்த வருஷம் முழுதும் நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்கள் காரியங்களை நிச்சயமாக வாய்க்க செய்வார். ஹல்லேலூயா. உங்கள் கூட இருக்கிறவர் பெரியவர், உங்கள் கூட இருக்கிறவர் பெரியவர். நம்ம மற்றவருடைய பார்வைக்கு ஞான குறையுள்ளவர்களாக இருக்கலாம், மற்றவர்களுக்கு பார்வைக்கு அற்பமாக இருக்கலாம். நம்மளை பார்த்தா ஜனங்க ஏதோ நினைப்பாங்க. ஆனால் நம்ம கூட இருக்கிறத ஆண்டவர் விளங்க செய்து கொண்டு இருக்கிறார். யோசேப்பு கூட ஆண்டவர் இருந்ததை பொத்திபார் பார்த்தான், லாபான் பார்த்தான், யாக்கோபோடு இருந்ததை. அதே போல் ஈசாக்கோடு இருந்தது அந்த பெலிஸ்துடைய ராஜா பார்த்தான், ஆபிரகாமோடு இருந்ததை அவன் பார்த்தான். இன்றைக்கி நம்மோடு இருக்கிறத ஆண்டவர் விளங்க செய்யக்கூடியவராக இருக்கிறார். நிச்சயமாக இந்த வருஷத்தில் காரிய சித்தி நிச்சயமாக நடக்கும். நான் சொன்னது போல் தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்போ சித்தி இந்த இடத்துல தீர்க்கதரிசிகளுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கல. நான் ஆண்டுடைய வார்த்தையை நம்புங்கள், நீங்கள் சித்தி பெறுவீர்கள். ஏன்னா தீர்க்கதரிசி வார்த்தை கூட நிறைய பேர் இது கோல்டன் ஆண்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ தான் கொரோனா ஆண்டாயிடும், அதோடு முடிஞ்சிடுச்சு. இது போல் நிறைய பேர் விட்டவங்களெல்லாம் அந்தந்த சூழ்நிலையெல்லாம் மாட்டிட்டாங்க. இது எப்படின்னா அவங்க சபையோடு பேசிட்டு முடிஞ்சு போயிருக்கு. இது வெளியில் வந்துடுது. இது அப்படியே ப்ராப்பகண்டா பண்ணிட்டாங்க, கரெக்டாக பிடிச்சி எடுத்து போட்டுட்டாங்க. அது என்ன தான் அழைச்சாலும் பண்ணாலும் கோல்டன் ஆண்டு தான், அப்படி தான். அதனால் தீர்க்கதரிசிகளுக்கு அதிகமாக முக்கியத்துவம் நான் கொடுக்கறதில்ல, ஆண்டவருடைய வார்த்தைக்கு தான். ஆண்டவர் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க, ஆண்டவரை நம்புங்க, நிலைப்படுவீர்கள். ஆண்டவரை நம்புங்க, சித்தி பெறுவீர்கள். கர்த்தர் உங்களோடு இருந்து வழிநடத்துவாராக. எல்லாரும் எழுவோம். பிதாவே, இந்த கால வெளியில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம். இப்படிய வார்த்தையை நான் அறிவித்திருக்கிறேன். ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்து இந்த மாதம் ஒரு ஆசீர்வாதத்தின் மாதமாக, ஒரு சித்தி பெறக்கூடிய ஒரு மாதமாக, அற்புதங்களை நடக்கக்கூடிய ஒரு மாதமாக, தேவைகள் சந்திக்கப்படக்கூடிய ஒரு மாதமாக, நெருக்கங்கள் மாறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதத்தை மாற்றுங்க. எங்களுக்கு முன்பதாக சென்று கோணலானுகளை செயல்படுத்துங்க. அற்புதங்கள் நடக்கட்டும். நான் உன் அதிசயங்களை காணப்படுவேன் என்ற வார்த்தையின்படி இந்த மாதத்திலே இந்த பிள்ளைகள் வாஞ்சிக்கிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள், அற்புதங்கள், அதிசயங்கள் நடக்கட்டும். நெருக்கங்கள் மாறட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்திலே உள்ளது என்று வாசிக்கிறோமே. உன்னுடைய சகாயத்தை அனுப்புங்கள். பிள்ளைகளுக்கு கிருபை விளங்கச்சை. தொடர்ந்து இந்த மாதத்தில் நடக்கிற ஊழியங்கள் எல்லாவற்றையும் பொறுப்படுத்தி நடத்துங்க. தேசத்தை மூடி இருக்கிற அழிவுகள் மாறட்டும். அந்த வயநாட்டு பகுதியில் இருக்கிற அழிவுகள் எல்லாம் மாற்றிவிடும். பிள்ளைகளுக்கெல்லாம் உதவி செய்ய தகப்பனே. ஆண்டவரே, வேதனை கஷ்டத்தோடு தேசம் கடந்து போய் கொண்டு இருக்கிறது. இந்த அழிவுகளை மாற்றி போடுங்க தகப்பனே. கிருபையாக இறங்கி உதவி செய்ய அந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வேண்டி கிருபைத்தாங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் தாவே. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. என்னுடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியம் வந்திருக்க பிள்ளைகளோடு என்றைக்கு நிலைத்திருப்பாராக. அல்லேலூயா.